சோத்ரம் சோத்ரம் ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சில பேர்த்துக்கு கோபம் கூட வரும். ஏன் அப்பா கூட இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு அப்பா சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், அவருக்குள்ளே நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் மறிச்சிட்டேன்னு வைங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது இல்லையா, அந்த சரீரம் மட்டும்தான் மண்ணுக்குள்ளே போகும். என் ஆவி உயிரோடு இருக்கும், 1000 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கும். மறிச்சாலும் பிழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா. மறிச்சாலும் நான் பிழைப்பேன். உயிரோடு இருக்கும் ஆத்மா. சரிங்களா. இப்போ அப்பாவை தேடாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இதில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சில பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. நான் எவ்வளோ பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்படி தான். அவங்க என்ன நினச்சிட்ருக்குறாங்க, அவ்வளோதான் நம்ம செத்துட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதுக்காக தான் நான் சொல்கிறது, வாழ முடியாதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. என்னால் வாழ முடியாது, நிச்சயம் என்னால் வாழ முடியாது அப்பா இல்லைன்னா. அதுக்கு இதுதான் அர்த்தம், அதுதான் அர்த்தம். வாழ முடியாது. சரீரம் இப்போ எனக்கு 1000 வருஷம் நான் உயிரோடு இருக்கும். என் சரீரம் மண்ணுக்குள்ளே போயிடும். ஆவி ஆத்மா உயிரோடு இருக்கும். கேட்டு பாருங்கள், விசாரிச்சு பாருங்கள் எப்படி என்ன அப்படின்ட்டு. நீங்கள் விசாரிங்க, எது உண்மை, எது பொய், எது கடவுள், இதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து நீங்கள் பாருங்கள், எது உண்மை, எது பொய், எது நெஞ்சம், ஆராய்ந்து பாருங்கள். எது உண்மைன்னு பாருங்கள். இயேசப்பா தான் உண்மை. அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும், அவர் தான் உண்மை. என்னை மீட்டெடுத்தவர் அவர். மறிச்சு போயிருப்பேன், உயிரோடு நான் இப்போ இருக்கேன். அவர் தான். இதுதான் உண்மை. சரிங்க, அவர் படத்தை போட்டு பாருங்கள், அவர் வீடியோ போட்டு பாருங்கள். பத்திரமா இருங்க, அவரை விசுவாசிங்க, அவரோட இருங்க. காட் பிளஸ் யூ.